கிரில் பண்ணியது ஆயில் கிடையாது. லிமிட்டடான கொஞ்சோண்டு ஆயில் போட்டு தவால போட்டு நம்ம கிரில் பண்றது. நண்பர்களே, நானஸ் பாக் இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மரின் சிக்கன் சப்மரின் சொல்லுவாங்க வெளிநாடுகளில். அது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் டைன்மோ அப்படிங்கிற ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கோம். எங்கள் ஊர்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம நண்பர் பண்ணிட்டு இருக்காருங்க. இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு. இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டிடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் முடிஞ்சா அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம். இது வந்து இந்த ஹாட் டாக் பன்னில் ரெடி பண்ணுறாங்க, பார்ப்போம். இந்த மைனஸ் வந்து இவங்களும் வந்து ரெடி பண்ணுற மைனஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசாலா, ஸ்பெஷல் மசாலா. இது என்ன இது? இது ஃபர்ஸ்ட் ஆனியன், அதாவது வெங்காயம், தக்காளி, அதாவது கிரீன் கேப்சிகம் சொல்ற அந்த குடமிளகா. ஓகே. அது போக வந்து சிக்கன் மசாலா ஸ்பெஷலா நம்ம வந்து தனியாக அரைக்கலாம். சரி. அந்த மசாலா அதில் வந்து ஸ்பைசிக்கு லைட்டாக சில்லி பவுடர், சால்ட், இது வேற ஒன்று கிடையாது. இது வந்து சிக்கனை வந்து சின்ன சின்னதாக உங்கள் மசாலாவில் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ரெடி பண்ணி அது கிரில் பண்ணியது ஆயில் கிடையாது. லிமிட்டடான கொஞ்சோண்டு ஆயில் போட்டு தவால போட்டு நம்ம கிரில் பண்ணுறது. அதுதான் அந்த கிரிப்ஸ் கிடைக்கும். சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் ஸ்டஃப் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஆனியன் ஸ்டஃப் வந்து நம்ம கொடுக்குறது ஒரு போர்ஷன் கொடுக்குறது. ஓகே. கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பெண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். சிக்கன் இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். பீசஸ் நல்ல பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பிரெட் டோஸ்டரில் வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி தந்துடுவீங்க அப்படியே? ஹீட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாமே ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே வந்து அந்த ஹாட் டாக் பண்ணல ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த பிரெட் டோஸ்டரில் வச்சு ஹீட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வந்து இதை வந்து சூடு பண்ணார். ஓப்பன் பண்ணால் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சிக்கன்லாம் நல்லா ஆல்ரெடி குக்கான சிக்கன் தான் இருந்தாலும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி கிடச்சிருக்கு போல். சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குண்டு. ஓகே. சிக்கன் சப்மரின் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பேர் வந்து புதுசாக இருக்கும் நிறைய இடத்துல, சப்மரின் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹாட் டாக் பன்னில் வந்து இங்கே நிறைய சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கரெக்டான பேர் பார்த்தீங்கன்னா சப்மரின். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மைனஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் டிப் பண்ணி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 40 rupees தான், 40 ரூபாய்க்கு இப்படி ஒரு சிக்கன் சப்மரின் கிடைக்குதாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கு தெரியாமல் போச்சுங்க. வந்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அது போக நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இலங்கையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் டைனமோ சப்மரின் சிக்கன் அண்ட் பீஃப்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பண்ணுறாங்க. அங்கே வந்து சிக்கன் சப்மரின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டை வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. அதை சாப்பிட்ட அந்த மெமரியை வந்து நம்மளுக்கு திருப்பி ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே அருமையாக இருக்குங்க. இவங்களுடைய கடையோட லொக்கேஷன் வந்து நான் எல்லாருக்குமே சொன்னால் தெரியும். தொண்டியில் டக்காஸ் கடைக்கு ஆப்போசிட். அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் வரவங்களுக்கு வந்து நான் கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 40 ரூபாய்க்கு இப்படி ஒரு சப்மரின் வந்து உங்களுக்கு உண்மையிலே சாப்பிட முடியாதுங்க. உண்மையிலே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. குவான்டிட்டி சிக்கன் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸ்டஃப் பண்ண போகும்போது வீடியோ அக்கௌண்ட்டு ஸ்டஃப் பண்ணது கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம நேற்று முந்தின நாள் வந்து சாப்பிட போகும்போதும் இதே அளவு கொடுத்துருந்தாங்க. நம்மள்ட்ட வந்து சன்வெஜ் மட்டும் கிடையாது. சன்வெஜ் வந்து 4 to 9 மணி வரை தான் நமக்கு வந்து ஈவினிங் வந்து 4லேருந்து ஈவினிங் 9 மணி வரை சன்வெஜ் கிடைக்கும், சிக்கன் சன்வெஜ். அது போக நம்மள்ட்ட வந்து மார்னிங் வந்து 9 to 9 மணிலேருந்து நம்மள்ட்ட வந்து ஃப்ரூட் மிக்சரு, மில்க் மிக்சரு, ரோஸ் மில்க்கு, நார்மல் சர்பத்து, அப்புறம் எனி ஜூஸ், ஆல் ஃப்ரெஷ் ஜூஸ் நம்மள்ட்ட கிடைக்கும். சரியா? அது போக வந்து நம்மள்ட்ட வந்து கல்யாண மேரேஜ் ஃபங்க்ஷனு, மற்றபடி ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கும் ரோஸ் மில்க்கு, மில்க் மிக்சரு எல்லாமே நம்ம ஆர்டர் நம்ம எடுக்கிறோம். 1000 2000 எத்தனை பேராக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 63 82 49 42 96. நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எங்கள் ஊரில் உள்ள ஒரு சின்ன கடை தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய சின்ன பசங்களாம் நிறைய வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஒரு நாள் ஜூஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருந்தோம். இது இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தப்போ தான் இதோட டேஸ்ட்டே தெரிஞ்சு. சில நேரங்களில் சின்ன இடங்களில் ரொம்ப சுவையான நல்ல சத்தான உணவுகள்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் தொண்டியில் இந்த டிஎம்எஸ் ஜூஸ் கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடை. இந்த கடையோடைய லொக்கேஷன் வந்து நான் சொல்லிடுறேன்.
தொண்டி டக்காஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் பிஸ்மி ஹோட்டல் பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது போக டேக்அவே பார்சலுமே இங்கே தர்றாங்க. நீங்கள் இதை சாப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.